Hello everyone. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது IBPS PO Banking Exam கான question paper. இது 2017 வருஷம் கேட்ட question paper. இதுல நாம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறது quantitative aptitude questions. சரி, அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்ஸை பார்க்கலாம். First question பாருங்க. Sum of length of two trains A and B is 660. The ratio of speeds of A and B is 5:8. Ratio between time to cross an electric pole by A and B is 4:3. Find the difference in the length of two trains. So it's just a distance, speed, time involved ஆன problem தாங்க. So நமக்கு தெரியும் speed is equal to distance by time. Okay. So sum of length of two trains கொடுத்திருக்காங்க. That is distance or length is speed into time. பாருங்க, அவங்க ஸ்பீட ரேஷியோல கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி அவங்க டைம் எலக்ட்ரிக் போல கிராஸ் பண்ற டைம் கொடுத்திருக்காங்க. ஸ்பீட் கொடுத்திருக்காங்க, டைம் கொடுத்திருக்காங்க. ரெண்டு பேருடைய லென்த், தட் இஸ் டிஸ்டன்ஸ், அதையும் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம find the difference in length of two trains அதை கண்டுபிடிச்சா போதும். So என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஸ்பீட், the ratio of speeds of train A and B is 5:8. நம்ம நிறைய சம் பார்த்தாச்சு. ரேஷியோன்னு கொடுத்தாலே they differ by a constant. So நம்ம speed of train Aங்கிறது ஒரு constant வச்சு மாத்திக்கலாம். So 5x, இது x பொறுத்து மாறுது. 5x 8x, x ரெண்டாவதுச்சுன்னா இது 10 16 அப்படிதான் இருப்பாங்க. So speed of train B is 8x. அப்புறம் அதே மாதிரி ratio between time to cross an electric pole by A and B is 4:3. So time கொடுத்திருக்காங்க. Time taken to cross electric pole by train A எவ்வளோங்க? நான் வேற ரேஷியோ வேற கான்ஸ்டன்ட் போட்டுக்கிறேன், 4y. அதே மாதிரி டைம் டேக்கன் டு கிராஸ் எலக்ட்ரிக் போல் பை ட்ரெயின் பி, தட் இஸ் 3y. ஸோ இவங்க இது ஸ்பீடு, இது டைமு. ஸோ ஸ்பீட் இன்டு டைம் இஸ் டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். ஸோ length of the train என்ன கொடுத்திருக்காங்கன்னா length of the train is length of train A and B, ரெண்டு ட்ரெயினும் சேர்த்தி A and B is 660. So speed of the train A into time taken to cross electric pole plus speed of train B into time taken to cross electric pole is sum of their length. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது தெரிஞ்சிட்டாலும் ஈஸியா சம் முடிச்சிடலாம். ஸோ இங்க என்ன வந்திருக்கு? 20xy plus 24xy equal to 660. So 44xy equal to 660. So xy is nothing but 660 by 44. நம்ம 11ஆல பண்ணா this is 4 and this is 60. And 60 by 4 is 15. xy is 15. Actually நம்மள கேக்குறது என்னங்க? Difference in the length of the trains. So difference. இப்போ இதுதாங்க length of the train A, இது length of the train B. சரியா? Difference in length of train A and B is 24xy minus 20xy, which is 4xy. இப்போ நம்ம xy எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 15. So 4 into 15 is 60. So அவங்களுக்குள்ள difference in length 60. So which is the right answer? Option B. Option B is the right answer. Okay. So next question போலாம். A mixture of milk and water in a jar contains 28 liter milk and 8 liter water. X liter milk and X liter water are mixed to form a mixture.
If 40% of the new mixture is 20 liter, then find the value of x. சரி, எவ்வளோ எக்ஸ்ட்ரா பாலும் தண்ணியும் கலந்துருக்கீங்க, அது எவ்வளோ அப்படி கேட்குறாங்க. ஓகே, இப்போ பால் எவ்வளோ இருக்குங்க? கொடுத்துருக்க தகவல் படி பால் வந்துட்டு 28 லிட்டர் இருக்காங்க. அதே மாதிரி வாட்டர் எவ்வளோ இருக்காங்க? 8 லிட்டர் இருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸ் லிட்டர் பாலையும் எக்ஸ் லிட்டர் வாட்டரையும் கலக்கறீங்க. அப்போ நமக்கு புது மிக்சர் கிடைக்குது. சரிங்களா? ஸோ அப்புறம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 40% ஆஃப் நியூ மிக்சர், அதோட மொத்த கொள்ளளவு எவ்வளோங்க? 20 லிட்டர் தான், 20 லிட்டர். அப்போ 100% எவ்வளோ இருப்பாங்க? 100% ஆஃப் நியூ மிக்சர் எவ்வளோ இருப்பாங்கன்னா 20 divided by 40 into 100. Okay, so 40% of 20 liter, the 40% new mixture the 20 literங்க. அப்போ 1% பார்த்தோம்னா 20 by 40 into 40 into 100 ஆயிடுவாங்க. இந்த இது 100% சொல்லும் போது 40 by 100 பண்ணிட்டோம்னா எனக்கு 100% கிடைச்சிடும். ஸோ 50 லிட்டர். ஸோ 40% ஆஃப் நியூ மிக்சர் வந்து 20 லிட்டரு, 100% ஆஃப் நியூ மிக்சர் வந்துட்டு 50 லிட்டர். அப்போ இந்த நியூ மிக்சருங்கிறது எப்படி கிடைச்சதுங்க? பழைய பாலில் எக்ஸ் லிட்டர் பாலும் பழைய தண்ணியில் எக்ஸ் லிட்டர் தண்ணியும் சேர்த்தும் போது தான் இந்த 100% நியூ மிக்சர் கிடைக்குது. ஸோ 28 plus x plus 8 plus x is equal to 50. So 28 plus 8 is 36 plus 2x is equal to 50. So 2x is equal to 50 minus 36. 2x is equal to 4, 1, 14. X is equal to 7. Xங்கிறது 7 லிட்டருங்க. ஸோ 7 லிட்டர் பாலும் 7 லிட்டரும் தண்ணியும் சேர்க்கறீங்க. So what is the right answer? Option A, 7 liter. So next question பார்க்கலாங்க. So time and work. ஸோ இதில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஃபார்முலான்னு சொன்னால் எஃபிஷியன்சி, எவ்வளோ திறம்பட அவங்க வேலை பார்க்குறாங்க. எஃபிஷியன்சி இஸ் நத்திங் பட் ஒர்க் டன் இன்டு டைம் டேக்கன். அவங்க எவ்வளோ வேலை முடிச்சிருக்காங்க, அது செய்யறதுக்கு எத்தனை நேரம் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து அவங்க எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்காங்க அப்படின்றது சொல்ல முடியும். சரி, இந்த கேள்வியை படிக்கலாம். A alone can do a work in 24 days. Time taken by A in completing 1/3 of work is equal to time taken by B in completing 1/2 of the work. In what time A and B together will complete the work? சரிங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா A மட்டும் தனிச்சு வேலை பண்ணா அந்த வேலையை எவ்வளோ நாளில் பண்ணுறாரு? 24 நாளில் பண்ணுறாரு. அப்போ அவரோட எஃபிஷியன்சி ஒரு நாள் எத்தனை வேலை பண்ணுறாரு? 1/24 வேலை பார்க்குறாரு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ வந்து 1/3 ஆஃப் ஒர்க் முடிக்கிறது, பி வந்து half the ஒர்க் முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்களாமா டைம் டேக்கன். இவர் எவ்வளோ 1/3 ஆஃப் ஒர்க் முடிக்கிறதுக்கு எவ்வளோ கால அவகாசம் எடுத்துக்கிறாரோ பி வந்து அதை அந்த டைமில் ஆஃப் ஒர்க் பண்ணிடுவாங்களாமா. இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை எவ்வளோன்னு கண்டுபிடிச்சலாம். டைம் டேக்கன் by A in completing 1/3 of work. அது எவ்வளோன்னு பார்க்கலாம். அப்போ மொத்த ஒர்க் அவர் 24 டேஸ்ல முடிக்கிறாரு. அப்போ 1/3 ஆஃப் ஒர்க் பண்றாருன்னு சொன்னா அது வந்து 8 நாள். சரிங்களா? இப்போ இந்த 8 நாள்ல பி வந்து ஹாஃப் ஒர்க் முடிச்சிருவாங்களாமா. அதான் கொடுத்துருக்காங்க. டைம் டேக்கன் பை ஏ இன் கம்ப்ளீட்டிங் 1/3 ஆஃப் ஒர்க், அது எவ்வளோ? 8 நாள் இஸ் ஈக்குவல் டு டைம் டேக்கன் பை ஏ இன் கம்ப்ளீட்டிங் ஹாஃப் ஆஃப் த ஒர்க். இப்போ 8 டேஸ்ல வந்து பி வந்து ஹாஃப் ஆஃப் த ஒர்க் முடிச்சிருவாங்களாமா. ஸோ டைம் டேக்கன்
time taken by B in completing half work is 8 days. That is, அவர் எவ்வளவு ஒர்க் பண்ணாரு தெரியாது. எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா x/2 ஈக்குவல் டு 8னா x is equal to 16 days. ஸோ அவர் 16 நாள்ல அந்த ஒர்க்கை முடிச்சிடுறாரு. சரிங்களா? இப்போ என்ன கேட்கறாங்கன்னா, in what time A and B together complete the work. ஸோ எனக்கு டைம் தான் வேணும். ரெண்டு பேரும் சேர்த்து எப்போ முடிப்பாங்க? ரிக்வயர்ட் டைம். ஸோ டோட்டல் ஒர்க்ன்றது 1ன்னு வச்சுக்கிட்டோம்னா டோட்டல் ஒர்க் இஸ் 1. ஒரு நாள் ஒர்க் வந்துட்டு ஏ வந்து 1/24 பண்ணுவாங்க. பி வந்து ஒரு நாள்ல வந்து 1/16 ஆஃப் த ஒர்க் பண்ணுவாங்க. டோட்டல் ஒர்க் 1ன்னு எடுத்துட்டா ஒரு நாள் இவங்க எவ்வளவு ஒர்க் பண்றாங்க? ஏ எவ்வளவு பண்றாங்க? 1/24. பி எவ்வளவு பண்றாங்க? 1/16. அவ்வளவுதாங்க. So 1/16 plus 24 divided by 16 into 24. LCM எடுத்திருக்கேன். This is 16 into 24 divided by 16 plus 24 is 40. So reduce 4 ஆல பண்ணும்போது 10 times, 4 ஆல பண்ணா 6 times, again 5 and this is 3. So this is 48/5 days. ரெண்டு பேரும் சேர்த்து பண்ணா 48/5 daysல முடிச்சிருவாங்க. ஸோ இந்த ஆன்சர் அங்கே இருக்கு. ஸோ ஐ ஸ்டாப். இல்லைன்னா அப்ராக்சிமேட்டாக பண்ணீங்கன்னா 9.6 days வரும். 9-10 நாளே அவங்க முடிச்சிடுறாங்க. பட் நாட் நெசசரி, இந்த ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டுகெதர் A and B complete the work in 48/5 days. So A and B together complete the work in 48/5 days. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. Marked price of A is 1600, more than its cost price. When discount on A is 500, a profit of 25% is obtained. At what price should A be sold to obtain 30% profit? இப்போ எனக்கு காஸ்ட் பிரைஸ் தெரியாதுங்க. அது நான் X rupeesன்னு வச்சுக்கிறேன். மார்க்கெட் பிரைஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 1600 more than its cost price அப்படி கொடுத்துருக்காங்க. இப்ப டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 25% தான் டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காங்க இல்லைங்களா? அப்போ மார்க்கெட் பிரைஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காங்க. டிஸ்கவுண்ட் ஆஃப் ஆன் ஏ, the ப்ராடக்ட் ஏ வந்து இஸ் 500. அப்போ மார்க்கெட் பிரைஸ் minus 500 பண்ணும்போது a profit of 25% is obtained. ஸோ இது எக்ஸ் எவ்வளவோ அதுல இருந்து 25% ஆஃப் எக்ஸ் கொடுக்கறாங்க. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் 125/100 எக்ஸ். ஸோ எம்பி minus 500. அப்போ மார்க்கெட் பிரைஸ் எவ்வளோங்க? 125/100 எக்ஸ் plus 500. பாருங்க, இதுவும் எனக்கு மார்க்கெட் பிரைஸ் தான், இதுவும் எனக்கு மார்க்கெட் பிரைஸ் தான். இதை ரெண்டும் சேம். ஸோ அதை ஈக்குவேட் பண்ணி நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். அதாவது காஸ்ட் பிரைஸ். So from 1 and 2 what I have is 1600 plus x is equal to 5 ஆல பண்ணா 25, 5 ஆல பண்ணா 20, 5/4. 5/4 x plus 500. So 1600 500 போச்சுன்னா 1100. 5/4 minus 5/4 x minus x. 1100 minus this is 1/4 x. So x is equal to 4400. அதாவது cost price of the product A is 4400. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணுங்க?
At what price should A be sold to obtain 30% profit? அதை கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோக்கு வித்தா எனக்கு 30. ஸோ ஏ எவ்வளோக்கு வித்தா எனக்கு 30% லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் 130/100, 30% ஆஃப் சொல்லியிருக்காங்க, ப்ராஃபிட் சொல்லியிருக்காங்க. ஸோ 130/100 into 4,400. ஸோ 13 into 44 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 12, 4 ones are 4, 5, again 5. So 275. So this is 5,720 rupees. So இந்த விலைக்கு நான் விற்கும் போது எனக்கு 30% லாபம் கிடைக்கும். So what is the right answer பார்க்கலாம். 5,720ங்கிறது ஆப்ஷன்ல லிஸ்ட் பண்ணல. So none of these is the right answer for this question. சரிங்களா? So stay tuned, watch all the videos. Thank you.